Hi friends, welcome to Adira Smart Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஆட்டுக்கால் பாயா. இது நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஆட்டுக்காலை கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடையிலேயே இது முடியெல்லாம் இல்லாமல் நமக்கு சுட்டு கொடுத்துருவாங்க. இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு நம்ம கத்தியில் வச்சு சுரண்டி எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிற முடியெல்லாம் வந்துடுங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ஒரு 3-4 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் இதை சேர்த்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது காலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது குக்கரை மூடிட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கால் நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3லேருந்து ஒரு 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும்ங்க இந்த கிரேவிக்கு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம கால் வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக இப்போது தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிட்டு நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற கால் இதை சேர்த்துக்கலாம். நான் நைட் டின்னருக்கு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால் நம்ம காலையிலேயே கால் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே எடுத்துகிட்டு வந்து கூட வேக வச்சுக்கலாங்க. இல்லைன்னா அப்போதைக்கு அப்போ செய்கிறதா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கோங்க இல்லையா, அந்த காரம் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்துச்சுனாலே போதுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.